the slit-க்கும் screen-க்கும் இடையில இருக்க distance capital D ன்னு எடுத்துட்டேன். Okay, small d and capital D. You must know this, what is a d and small d and capital D. Yes? So, இப்போ நான் எடுத்துட்டேன், there is no phase difference இருக்கும்போது. There is no phase difference அப்படின்னா, இந்த light travel ஆகிற டிஸ்டன்ஸும் இந்த light travel ஆகிற டிஸ்டன்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீடியத்துக்குள்ளே வைக்கும்போது என்ன சொல்லலாம், தீட்டா இன் ஏர் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்படின்னா அங்கே என்ன ஆகும், ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் டிக்ரீஸ் ஆகிருக்கும் when we placed in a medium. 𝑬𝒙𝒑𝒔 எக்ஸ்பெரிமெண்டோட செட்டப். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னா இன்ட்ரடியூசிங் கிளாஸ். இப்போ ரே ட்ராவல் ஆயிருக்கு, அதில் ஒரு கிளாஸ் பிளேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் பிளேட் ஆஃப் வாட் இஸ் திக்னஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரம் இனிஷியலாக நான் எடுத்துட்டேன் 𝑬𝒙𝒑𝒔 எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்கும் போது, ஹலோ பசங்களா, ஈஸியாக படித்து நிறைய மார்க் எடுக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் தான் வே ஆப்டிக்ஸ். இந்த வே ஆப்டிக்ஸில் மேக்ஸிமமே 4 டாபிக் தான் இருக்குது. இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தரவாக அந்த கான்செப்ட் இருந்தீங்க அப்படின்னா நீட் 2026 உங்களுக்கு 2 இல்லைனா 3 கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அந்த 4 டாபிக் என்ன, அதுலேருந்து எப்படி ப்ராப்ளம் வரும், ஸோ அதை கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வில் ஸ்டார்ட் த செஷன், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வே ஆப்டிக்ஸில் என்னென்ன டாபிக் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல் என்னென்ன படிக்க போகிறோம். எஸ், நெக்ஸ்ட் யங்ஸ்-டாப்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன்ல இருந்து தான் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். இங்கே லாஸ்ட் 2025 கேட்ட டாபிக் என்ன அப்படின்னா, கொஸ்டின் கேட்ட டாபிக் போலரைசேஷன்ல இருந்து கேட்டாங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் யங்ஸ்-டாப்ஸ்டட் அண்ட் டைஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ சம்டைம் ஸோ போலரைசேஷன்ல இருந்து கொஸ்டின் வரக்கான சான்சஸ் இருக்கு நீட் 2026 பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட் தரவா இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வர எல்லா கொஸ்டினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் தட் ஹைஜன்ஸ் பிரின்சிபல்லாம் என்ன, then we will go with the double-slit experiment. Okay, so Huygens principle நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, first we must know that wave na என்ன நமக்கு தெரியணும். So waveங்கிறது என்ன அப்படின்னா, so wave is a disturbance that transmit energy and momentum one point to another point. இப்போ லைட்டை நாம வேவாவா நாம டிஃபைன் பண்ணிட்டோம் after Maxwell's equation. So before Maxwell's equation ray optics மட்டும் தான் நம்ம படிச்சிருந்தோம். ரே ஆப்டிக்ஸ் சொல்லும்போது லைட் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, லைட் ஒன்லி ரெக்டிலினியர் மோஷன் மட்டும்தான் ஒபே பண்ணும், இட் வில் டிராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். பட் ஆஃப்டர் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் லைட்டை ஒரு வேவா எடுத்துட்டு we will represent sinusoidal வேவா எடுத்துட்டு we will define the phenomena of interference டிஃபைன் பண்ணுவோம், போலரைசேஷனை டிஃபைன் பண்ணுவோம், டைஃப்ராக்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். பட் when we consider ரே ஆப்டிக்ஸ் நான் எடுத்திருக்கும் போது, ஸோ ஸ்ட்ரைட் லைனை ஒபே பண்றதுனால we cannot explain interference, diffraction, polarization எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ வேவ் தியரின்னு சொல்லும் போது we can expect all this idea. ஃபர்ஸ்ட் இந்த வேவை எப்படி நம்ம வேவா, அதாவது வேவ் ஈக்குவேஷனாக ட்ரீட் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஸோ நான் இப்போ ஒரு குளத்தை எடுத்துட்டேன், குளத்துல ஒரு கல் போடுறேன்னு வச்சுக்குவேன், என்ன ஆகும், வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படின்னா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், இட்ஸ் லைக் a concentric circle டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா. So if I take it as a concentric circle எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, so this is why first concentric circle இதில் இருக்க all the points is oscillate with the same phase. Very important thing. அப்படின்னா இந்த வேவை தான் நாம என்ன சொல்லலாம், we can say it is a wave front நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்னா இந்த wave frontல இருக்க all the particle with oscillate with the same phase. So இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், the locus of all the point oscillate with the same phase. So he explained that first idea. அதே மாதிரி இந்த லோக்கஸ், அதாவது வேவ் ஃப்ரண்ட்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டிகளும் இஸ் பிஹேவ் as a source of secondary waveletா பிஹேவ் பண்ணும். அப்படின்னா ஸோ இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா இது ஒரு வேவை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒரு வேவ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், ஸோ இதனால ப்ரொடியூஸ் ஆன ஒரு வேவ் இது ஒரு என்ன ஆகும், இன்னொரு வேவை கிரியேட் பண்ணும். அது என்ன ஆகும், கண்டினியூஸ்லி இட் will transmit the energy. Clear? So ரெண்டு பாயிண்ட் he explained that each point on the wavefront acts as a fresh source of new disturbance that called secondary wave or wavelets nu represent pannalam. Yes, next one is that secondary wavelets spread out in all the direction with the speed of light in the given medium. Okay, so same speed of light alla travel agunu explain pandranga. First idea for the Huygens principle. Appadina oru mediathil irundhu innoru mediathukku travel agumbodhu லைட்டோட டைரக்ஷன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத போகலாம். பிகாஸ் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு நான் எடுக்கும்போது the speed will change, frequency remains same, wavelength will change. ஸோ ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது எப்படி லைட்டோட நேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி we will discuss that
டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்ங்கிறத பார்க்க போறோம். ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் ஃபார்ம் அ கான்சென்ட்ரிக் சர்க்கிளா ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ 3 டைமென்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா இட்ஸ் கான்சென்ட்ரிக் ஸ்பியரா ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ இஃப் இட் இஸ் 2 டைமென்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா we can say it is a point source எடுத்துட்டேன் அப்படின்னா which form concentric circular form ஆகும். இதுவே லைன் ஆஃப் சோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் ஃபார்ம் சிலிண்டரா ஃபார்ம் ஆகும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் நான் லைன் ஆஃப் சோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இட்ஸ் லைக் அ சிலிண்டரா ஃபார்ம் ஆகிட்டே போகும். இது என்ன சொல்லலாம்? வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் சொல்லலாம். இதே பிளேன் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் அ பிளேனார் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் அ ஸோ இது லைன் எடுத்துட்டேன் அப்படின்னா லைன் டிராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ we can say it is a பிளேனார் வேவ் ஃப்ரண்ட் நான் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துட்டேன், இப்போ பிளேன் மிரர் எடுத்துட்டேன், இது லைட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லலாம். ஸோ த எனர்ஜி எந்த வரைக்கும் ஒரு பார்ட்டிகளோட வைப்ரேஷன் அப் அண்ட் டவுன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா என்ன ஆகும்? எனர்ஜி வில் டிரான்ஸ்மிட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் இதெல்லாமே என்ன சொல்லலாம்? ஒரு வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் அ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ எனக்கு என்ன கிடைச்சிடும்? இட் இஸ் அ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். கிளியர்? ஸோ இதே கான்வெக்ஸ் மிரர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் மிரர். ஸோ இனிஷியலா லைட் படுது அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் சொல்லலாம். ஆஃப்டர் தட் ஸோ இது என்ன ஆகும்? ஸோ இது கான்வெக்ஸ் மிரர்ங்கிறது என்ன சொல்லலாம்? இட் வில் டைவர்ஜ் த லென்ஸ். ஸோ டைவர்ஜ் லென்ஸ் அப்படின்னா பட் என்ன ஆகும்? ஸோ டைவர்ஜ் ஆகும். ஸோ அவுட்வர்ட்ல டைவர்ஜ் ஆகும். அப்படின்னா அவுட்வர்ட்ல டைவர்ஜ் ஆகுது அப்படின்னா த சோர்ஸ் எங்க இருக்க மாதிரி இமேஜின் பண்ணணும்? ஸோ இட் இஸ் அட் ஃபோக்கஸ்ல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணும் ஃபார் கான்வெக்ஸ் மிரர். இதே கான்கேவ் மிரர் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபோக்கஸ்ல கன்வெர்ஜ் ஆகும். அப்படின்னா சோர்ஸ் எங்க இருக்க மாதிரி எடுத்துக்கணும்? சோர்ஸ் ரிமைன்ஸ் அட் ஃபோக்கஸ்ல இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், த ஷேப் ஆஃப் த வேவ் ஃப்ரண்ட் யூ மஸ்ட் நோ கிளியர்லி, ரைட்? ஸோ கான்வெக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கிருந்து அவுட்வர்ட்ல இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்? ஸோ இந்த டைரக்ஷன்ல என்ன ஆகிற மாதிரி இருக்கும்? இட் இஸ் அ கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சோர்ஸ் எடுத்துட்டேன், சோர்ஸ் வில் எமிட், இந்த டைரக்ஷன்ல போகும் இல்லையா? ஸோ அந்த ஐடியாவை நீங்க எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ ஈவன் இஃப் யூ டேக் திஸ் ஒன் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ்ல இட் இஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ பிளேனார் சோர்ஸ் எடுத்துட்டேன், பட் என்ன ஆகும்? இட் இஸ் கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா ஸோ நான் சோர்ஸ் எஸ்எல வச்சுட்டேன்னு வச்சுக்குவேன். சோர்ஸ் வந்து எஸ்எல வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், எப்படி லைட் எமிட் பண்ணும்? இட்ஸ் லைக் திஸ். ஸோ நீங்க இது மாதிரி எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ இட் வில் ஷோஸ் வாட் இஸ் இட் இஸ் கன்வெர்ஜ் அட் த ஃபோக்கஸ். அதே மாதிரி இது என்ன ஆகும்? இட் இஸ் டைவர்ஜ் இல்லையா? இது கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா பிளேனார் சோர்ஸ் எடுத்துட்டேன். ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் என்ன ஆகும்? ஸோ ஏன்னா சோர்ஸ் எங்க இருக்கும்? ஃபோக்கஸ்ல இருக்கும். அப்படின்னா சோர்ஸ் இங்க இருந்தா என்ன ஆகும்? இட் வில் டைவர்ஜ். ஸோ இது டைவர்ஜ் ஆகிறனால ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் இஸ் லைக் திஸ். புரிஞ்சுதா? ஸோ இது என்ன இருக்கு? இது கன்வெர்ஜ் ஆயிருக்கு. சோர்ஸ் இங்க எடுத்துட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐடியா. கிளியரா? ஸோ யூ மஸ்ட் நோ கிளியர்லி. நவ் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இப்போ இன்டர்ஃபரன்ஸ் செகண்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இன்டர்ஃபரன்ஸ் எடுத்துட்டாவே நாம சோர்ஸ் என்ன இருக்கும்? கொஹரண்ட் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கொஹரண்ட் சோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கொஹரண்ட் சோர்ஸ்? ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், வேவ்லென்த் சேமா இருக்கணும், சிங்கிள் கலரா இருக்கணும் ஃபார் அ கொஹரண்ட் சோர்ஸ். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் கொஹரண்ட் சோர்ஸ்? சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லென்த் சேமா இருக்கணும் அண்ட் சிங்கிள் கலரா இருக்கணும். அதுதான் என்ன சொல்லலாம்? கொஹரண்ட் சோர்ஸ் சொல்லலாம். கொஹரண்ட் சோர்ஸ் இல்லாம நாம ஏதாவது ஒரு லைட் எடுத்து 2 டிஃபரெண்ட் லைட் எடுத்து இன்டர்ஃபியர் ஆச்சு அப்படின்னா it does not takes interference does not takes place. Understand this one. So interference எடுத்துட்டேன் அப்படின்னா 2 source எடுத்துட்டேன், S1 and S2ங்கற 2 source எடுத்துட்டேன். ஓகே, சோ இங்க பாருங்க it is traveling one point to another point ஆகுது. இந்த பாயிண்ட்ல ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகுது. கிளியர்? சோ ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்கும்? இதோட டிஸ்பிளேஸ்மென்ட், the displacement is equal to y1 plus y2 ஆ இருக்கலாம், இல்லனா y1 minus y2 ஆ இருக்கலாம். Right? It is like a linear superposition principle. Clear? So the wave obeys the linear superposition principle. அப்படின்னா path difference எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேவ் நான் எடுத்துட்டேன், this is what's S1, இதை நான் S2 ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ S2 எக்ஸ்ட்ராவா, பிகாஸ் இது ரெண்டுக்கும் சேம் டிஸ்டன்ஸ், S2 எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த X2 எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? What is the path difference-க்கும் phase difference-க்கு என்ன ரிலேஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா the phase difference is equal to 2 pi pi lambda into path difference. Very important relation. Phase difference is equal to 2 pi pi lambda into path difference. அதே மாதிரி டைம் டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் பாயிண்ட், the distance traveled by the first wave is x, second wave என்ன சொல்லிட்டேன் x ன்னு எடுத்துட்டேன். ரெண்டுமே distance traveled by first and second wave s ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் வேவ் will take more time அப்படின்னா என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்துட்டு 2 செகண்ட்ல இந்த பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கேன், செகண்ட் வேவ் 4 செகண்ட்ல ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல there is no path difference இல்ல, பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா டைம் டிஃபரன்ஸுக்கும் phase difference என்ன ரிலேஷன்? delta phi is equal to 2 pi pi lambda
T2 minus T1. So this is what is a time difference relation. This is phase difference, path difference relation. So Young's double slit experiment we will always go with that what? Path difference solve. For a constructive interference, destructive interference, the path difference vary. Constructive interference is so rendu wave superimpose agudhu. The resultant amplitude, resultant displacement, sum of the two wave it is a constructive interference. எப்படினா so நான் wave எடுத்துட்டேன், இதோட crustum என்ன ஆகும் சேர்ந்துச்சு அப்படினா it will form a constructive interference. இதோட crustum இதோட இங்க பாருங்க இதோட troughtum சேர்ந்துச்சு அப்படினா it form what is a destructive interference. Clear? The question is that இதோட path difference எப்படி இருக்கும்? We'll discuss that. Clear? So நான் எடுத்துட்டேன் அப்படினா the constructive interference ஓட path difference எப்படி define பண்ணலாம் அப்படினா the phase difference and the point of the observable. So phi is equal to what? Phase difference எடுத்துட்டேன் அப்படினா என்னவா இருக்கலாம்? 0 இல்லனா 2n pi இருக்கலாம். So constructive interference ஓட. Clear? So எப்படி represent பண்ணலாம் அப்படினா இத so we can go with this. இப்போ நான் wave எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So ரெண்டு wave நான் எடுத்துட்டேன். This is what's the y1 equation எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். This is a1 sin omega t minus kx ன்னு எடுத்துட்டேன். kx1 first wave travel ஆயிருக்கிறது. இப்போ second wave எடுத்துட்டேன். இது travel ஆகி ஒரு பாயிண்ட்ல intercept ஆகுது அப்படின்னு வெச்சுக்கேன். இதோட y2 ன்னு எடுத்துட்டேன். So a2 sin omega t minus k2 kx2 ன்னு எடுத்துட்டேன். Clear? So இப்போ நான் resultant amplitude எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா we can calculate the resultant amplitude. The resultant amplitude is equal to, so this what a vector ன்னு எடுத்துட்டேன், இது first ஓட amplitude எடுத்துட்டேன், second ஓட amplitude நான் இங்க a2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். resultant amplitude எப்படி calculate பண்ணலாம், which makes angle theta. So எப்படி calculate பண்ணலாம், so this is based on that ar is equal to root under a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi a2 cos phi define பண்ணலாம். So based on the phase difference எனக்கு மேக்ஸிமம் கிடைக்குமா மினிமம் கிடைக்குமான்னு கிளியரா ஐடியா நமக்கு கிடைச்சிரும். SN or get me point. So இப்போ phi ஓட வேல்யூ is equal to 0 வா இருந்துச்சு அப்படினா you will get the maximum amplitude a1 square plus a2 square plus 2a1 a2 நமக்கு கிடைச்சிரும். Clear? So இதுவே phi ஓட phase difference, phi ஓட வேல்யூ a க்கும் a2 க்கும் இடையில இருக்க phase difference ஓட வேல்யூ so 90 degree 180 ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்க, if you take 180 resultant amplitude என்ன கிடைக்கும் a1 square plus a2 square minus, yes, it is a minus 2a1 a2 work. Yes or no, getting my point? So this is idea for constructive interference, this is idea for destructive interference. If it is a1 is equal to a2 ஆ இருந்துச்சுன்னு வெச்சுக்கலாம், if it is a1 is equal to a2 ஆ இருக்கும்போது என்ன ஆயிரும், so in the particular point like a1 is equal to a2 ஆ இருக்கும்போது, so when its phase difference equal to 0 ஆ இருக்கும்போது என்ன கிடைச்சிரும், so we can say a1 plus a1 square இது square plus 2a1 square எடுக்கலாமா, can we write? So இது என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு a1 plus a2 the whole square நான் கிடைச்சிரும். Clear? But what about destructive? நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம், a1 minus a1, so என்ன கிடைச்சிரும், so this is become 0. So second caseல உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், path difference, phase difference 180 ஆ இருந்துச்சு அப்படின்னா so the destructive interference which forms, destructive interference என்ன சொல்லலாம், sum of the amplitude என்ன ஆயிரும் 0 ஆயிரும். So this is condition for constructive and destructive. So constructive என்னவா இருக்கணும் அப்படின்னா 0 2n pi ஆ இருக்கும். 2n pi ங்கிறது n is equal to 1 கொடுத்துட்டா 2 pi, n is equal to 2 கொடுத்தா 4 pi. only even number function நமக்கு கிடைக்கணும். So 0 1. So what is the path difference, corresponding path difference is n lambda is a path difference. Is it clear? So the resultant intensity நம்ம எப்படி calculate பண்ணலாம் for a constructive interference சொல்லும்போது I maximum is equal to I1 plus I2 the whole square. So root I1 plus root I2 the whole square னு represent பண்ணலாம். இதே destructive interference ஆ இருந்தா we just discussed that 180 degree phase difference இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், resultant amplitude என்னவா மாறும், a1 minus a2 ஆ மாறிடும் the whole square. So what is the phase difference, to n minus 1 into pi ஆ இருந்துச்சு அப்படின்னா it forms a destructive interference form ஆகும். So இதோட path difference எப்படி calculate பண்ணலாம், this is path difference 2n minus 1 lambda by 2 ங்கிறது என்ன சொல்லலாம், இதோட path difference ன்னு நம்ம எடுத்துக்கலாம். Yes or no? So minimum intensity ங்கிறது this is what maximum intensity. இது minimum intensity ங்கிறது என்ன சொல்லலாம், root under I1 minus root under I2 the whole square ங்கிறது என்ன சொல்லலாம், it is a minimum intensity for a constructive interference. Yes or no? So if it is intensity same ஆ இருந்துச்சு அப்படின்னா root I1 ரெண்டோட வேல்யூ I1 I2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன கிடைச்சிரும், minimum intensity ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும், 0 ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். Yes or no? So this is very important, you must know clearly. Yes or no?
the resultant amplitude. Just now we discussed that. So ரெண்டு wave எடுத்துட்டு y1 is equal to a sin omega t, y2 is equal to a omega t plus 5. The resultant amplitude என்ன சொல்லலாம்? A is equal to root under a1 square plus a2 square plus 2a1 a2 cos phi ன்னு represent பண்ணலாம். So இங்க பாருங்க இதுல cos phi யோட வேல்யூ நாம பொறுத்து எடுத்துட்டோம். cos phi யோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா maximum amplitude என்னவா இருக்கும்? a1 plus a2 ஆ இருக்கும். The cos phi யோட வேல்யூ -1 இருந்துச்சு அப்படின்னா a minimum என்ன இருக்கும்? a1 minus a2 ஆ இருக்கும். Is it clear? So intensity எப்படி represent பண்ணலாம்? Very very important formula this one. Intensity is directly proportional to amplitude square. Intensity directly proportional to amplitude square. So resultant intensity எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா IR is equal to, so நாம IR is equal to I1 plus I2 plus 2 into root I1 I2 cos phi ன்னு represent பண்ணலாம். இப்போ cos phi யோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னு வெச்சுக்க, what is it? I maximum என்ன சொல்லலாம்? root under I1 plus root under I2 the whole square ன்னு நாம define பண்ணலாம். இதே cos phi -1 இருந்துச்சுன்னா I minimum intensity is என்னவா இருக்கும்? minimum இருந்துச்சுன்னா root I1 minus root under I2 the whole square ன்னு நான் define பண்ணலாம். So this very very important thing in the question direct question கேட்கலாம். I maximum divided by I minimum question கேட்கலாம் பசங்களா. So miss பண்ணிராதீங்க. என்ன புரிஞ்சுதா? So I maximum divided by I minimum எப்படி represent பண்ணலாம்? root under I1 plus I2 root under I2 divided by so root under I1 minus root under I2 the whole square நாம define பண்ணிக்கலாம். This is what is a maximum intensity. இதுல இருந்து direct question வரும். இதுவே maximum amplitude எடுத்துட்டேன் அப்படின்னா A1 plus A2 divided by A1 minus A2. Maximum to minimum amplitude. Clear? So இப்போ நான் எடுத்துட்டேன், if I solve the problem generally, so இந்த I1 I2 எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னு வெச்சுக்கலாம். If I take I1 and I2 and I is equal to I0 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். What is the intensity I எடுத்து சொல்லலாம்? I is equal to 4I0 cos square pi by 2. So very very important thing. Once நமக்கு phase difference தெரிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கலாம், நாம என்ன கால்குலேட் பண்ணலாம்? இன்டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன், இப்போ phase difference எடுத்துருக்கேன்னு இன்டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 4I0 cos square pi நான் எடுத்துட்டேன் by 2. எஸ் ஆர் pi by 2. இப்போ நான் இன்டென்சிட்டியோட வேல்யூ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா I'm going to take this intensity value. So intensity நான் phase difference first எடுத்துறேன். Phase difference ஓட வேல்யூ delta phi is equal to, just I am taking pi by 2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. delta pi ஓட வேல்யூ pi by 2 ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நாம இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ ஐயோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 4I0 this is I0 cos பையோட வேல்யூ என்னது? pi by 2, ஏற்கனவே 2 இருக்குனால pi by 4 the whole square. ஸோ என்ன ஆயிரும்? 4I0. ஸோ இங்க என்ன ஆயிரும் பாருங்க, cos pi by 4ங்கிறது 1 by root 2, ஸ்கொயர் அப்படின்னா 1 by 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2I0 சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நமக்கு பையோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா we can calculate the value of ஸோ இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். இப்போ பாத் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, பாத் டிஃபரன்ஸ் லாம்டா பை 2ன்னு கொடுத்துட்டாங்க, பாத் டிஃபரன்ஸ் லாம்டா பை 2க்கும் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் இன்டென்சிட்டி கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் இன்டென்சிட்டி? ஸோ பாத் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு 2 pi லாம்டா இன் டெல்டா ஃபைன்னு சொல்லலாமா? ஸோ நான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் 2 pi. ஸோ திஸ் இஸ் வாட்? டெல்டா எக்ஸ் இல்லையா? ஸோ இங்கே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிடும்? 2 pi லாம்டா delta x ஓட வேல்யூ lambda by 2. So lambda cancel, 2 cancel. Phase difference என்னவா இருக்கும்? pi. Phase difference pi ஆ இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? I is equal to 4I0 cos pi by 2 the whole square. Cos pi by 2 ஓட வேல்யூ என்ன வரும்? 0 வரும். There is no intensity. Yes or no? Getting me point? இதுவே நான் எடுத்துட்டேன் 3 lambda ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. I'm going to take it as 4 lambda ன்னு எடுத்துட்டேன். Okay, so delta x is equal to 4 lambda எடுத்து lambda by 2 ன்னு எடுத்துட்டேன், lambda by 4 ன்னு எடுத்துட்டேன். பாத் டிஃபரன்ஸ் லைட் டிராவலா இருக்கு, அதோட பாத் டிஃபரன்ஸ் லாம்டா பை 4ன்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்டென்சிட்டியோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பாத் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைச்சா மட்டும் தான் நமக்கு பாத் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நான் எடுத்துட்டேன். ஸோ டெல்டா எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்டா ஃபை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு 2 pi லாம்டா. லாம்டா டெல்டா எக்ஸோட வேல்யூ லாம்டா பை 4ன்னு சொல்லலாமா? lambda cancel, இது cancel ஆச்சுனா, so phase difference is what? Pi by 2 is the phase difference. Clear? Pi by 2 is the phase difference. நான் இன்டென்சிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ண I is equal to 4I0 cos pi ஓட வேல்யூ இருந்து pi by 4 ஆயிருமா? the whole square. so என்ன கிடைச்சிரும்? 4I0. so இங்க என்ன ஆயிரும்? pi by 4ங்கிறது என்ன சொல்லலாம்? 1 by root 2 ன்னு சொல்லலாமா? அதை ஸ்கொயர் பண்ணா 1 by 2. so நமக்கு என்ன கிடைச்சிரும்? இன்டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். Clear?
So this is idea you must know clearly. So phase difference தெரிஞ்சிச்சா we can calculate intensity நம்ம calculate பண்ணலாம். அதாவது path difference தெரிஞ்சினா phase difference calculate பண்ணலாம். phase difference தெரிஞ்சினா அதுல இருந்து intensity மட்டும் calculate பண்ணலாம். Not only intensity, we can calculate amplitude நம்ம calculate பண்ணலாம். amplitude எப்படி calculate பண்ணலாம்? A is equal to, so root under என்ன சொல்லலாம்? A1 square plus A2 square plus 2A1 A2 cos phi சொல்லலாமா? அப்படினா இதுல phi ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we can calculate amplitude நம்மனால calculate பண்ண முடியும். Yes or no? Getting my point? Clear? Yes. Next one is that, so interference ஓட நாம condition பார்த்துட்டோம். Constructive interference and destructive interference ஓட வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். So what we are going to discuss that, so என்ன பார்க்க போறோம் அப்படினா next Young's double slit experiment தான் பார்க்க போறோம். Very very important thing. இந்த Young's double slit experiment அப்படினா two slit நான் எடுத்துட்டேன். So I am using monochromatic light. Monochromatic light now angular frequency and wavelength and same color இருக்கணும் இல்லையா? So it passes through that two slit. So two slit வழியா பாஸ் பண்றேன். இந்த ஸ்லிட்டோட width small d ன்னு எடுத்துட்டேன். இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் இடையில இருக்க distance capital D ன்னு எடுத்துட்டேன். Okay, small d and capital D. You must know this, what is a d and small d and capital D. Yes. So இப்போ நான் எடுத்துட்டேன். There is no phase difference இருக்கும்போது. There is no phase difference அப்படினா இந்த லைட் டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸும் இந்த லைட் டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸும் ஜீரோவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் சரி பாத் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா பாத் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்படின்னா இந்த பாயிண்ட் மீட் ஆகிறதுல என்ன ஆகும்? இட் வில் ஃபார்ம் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா இது என்ன ஆகும்? ஸோ இட் வில் ஒபேஸ் எவ்ரி சோர்ஸ் இஸ் பிஹேவ் as a செகண்டரி வேவ்லெட்டாக பிஹேவ் பண்ணும். ரைட்? ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இது வேவ் நேச்சர் ஒபே பண்ணும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன ஆகும்? இன்டர்ஃபியர் ஆகும். இன்டர்ஃபியரன்ட் ஆகும்போது இஃப் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்? பிரைட் ஃபார்ம் ஆகும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா டார்க் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸாக இருக்கும்போது அட் சென்டர் பாயிண்ட்ல என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோட அந்த இடத்துல ஒயிட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். ரைட்? ஸோ அந்த ஒயிட் ஃப்ரிஞ்சஸோட இன்டென்சிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? வி ஆல்ரெடி நோ தட் I is equal to I0 cos square 5/2 நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் விச் இஸ் ஒயிட் ஃபார்ம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு? டார்க் ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாம். எப்படி ஃபார்ம் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பாத் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டெல்டா எக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு n lambda. இப்போ என்னோட வேல்யூ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 3. எஸ் ஆர் நோ? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா எக்ஸ் என்னது? 0. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா எக்ஸோட வேல்யூ லாம்டா. 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 lambda. கிளியர்? திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ 0 lambda 2 lambda 3 lambda. நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? 4 lambda. இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா இருக்கும்போது ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n - 1 lambda by 2. n is equal to 1 2 3 சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ இது 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் சென்ட்ரல் மேக்ஸிமம். இதுதான் என்னது? சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ நான் இதுல 0 சப்ஸ்டியூட் பண்ண முடியும். என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இட் இஸ் இமேஜினரி ஐடியா போயிடும். ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 சப்ஸ்டியூட் பண்ணா lambda by 2, 2 சப்ஸ்டியூட் பண்ணா 3 lambda by 2, 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 lambda by 2 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ரைட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் மேக்ஸிமம் எனக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் பாத் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். லாம்டா பெருசா lambda by 2 பெருசா அப்படின்னா லாம்டா தான் பெருசா இருக்கும். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 ஃபார்ம் ஆகும். ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமம் பிரைட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? பிகாஸ் லாம்டாக்கு முன்னாடியே lambda by 2 இருக்கனால என்ன ஃபார்ம் ஆகும்? டார்க் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? பிரைட். நெக்ஸ்ட் டார்க். பிரைட் டார்க் பிரைட் டார்க் ஃபேண்டம் ஃபார்ம் ஆகும். Yes or no? Based on the path difference. Clear? So first central maximum oda intensity we can calculate 4I0 cos square 5 ன்னு எடுத்துட்டேன். இப்போ the intensity of second இப்போ first central maximum எடுத்துட்டேன். first bright ஓட intensity calculate பண்ணானா எப்படி calculate பண்ணலாம்? once phase difference தெரிஞ்சுனா intensity calculate பண்ணலாமா? அப்படினா second line ஓட phase difference path difference என்னது? lambda ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. path difference is lambda. phase difference என்னவா இருக்கும்? delta x is equal to so 2 pi by lambda delta x is equal to delta phi. இப்போ lambda சப்ஸ்டிட்யூட் பண்ண 2 pi lambda, so lambda cancel ஆச்சு அப்படின்னா delta phi ஓட வேல்யூ என்னது? 2 pi. ரைட்? 2 pi. நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? I is equal to 4I0 cos pi. ரைட்? cos. Yes or no? What you will get? So இது கிடைச்சிருச்சு இல்லையா? lambda கிடைச்சு delta phi is equal to delta phi ஓட வேல்யூ so pi. Right? So pi by 2. Cos pi by 2 ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Right? So 0 lambda
just wait, 2 pi, sorry. So 2 pi by lambda delta x is equal to delta phi. So இப்போ என்ன எடுத்துட்டா lambda substitute பண்ணா delta phi ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? This is what 2 pi ஆ இருக்கும். So நான் இங்க substitute பண்ணா 4i0 cos 2 pi by 2 the whole square. So என்ன கிடைச்சிரும்? இது cancel ஆச்சு அப்படினா 1 கிடைச்சிரும். அப்படினா second fringes ஓட intensity என்னதா இருக்கும்? 4i0 ஆ தான் இருக்கும். Third fringes ஓட intensity என்னவா இருக்கும்? 4i0. So the intensity என்ன ஆகாது? It does not decreases if move from the central to away from that. Okay, central ல இருந்து வெளியே போகும்போது intensity does not change this. Clear? So this must be known clear. And also நம்ம path difference, phase difference calculate பண்ணிட்டோம். So if there is no, listen, if there is no phase difference and the particular point என்ன form ஆகும்? Central maximum form ஆகும். இப்போ question என்ன அப்படின்னா, if the light travels at another point க்கு travel ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. So it is traveling. So first light இங்க travel ஆயிருக்கு, second light இங்க travel ஆயிருக்கு. So இந்த இடத்துல எனக்கு fringes form ஆகும். அது dark fringes ஆ இருக்கலாம், இல்லைன்னா white fringes ஆ இருக்கலாம். இப்போ question என்ன அப்படின்னா, இந்த nth pointல from the central maximumல இருந்து yங்கிற distanceல அது bright form ஆச்சு, dark form ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா அங்க பாருங்க, இனிஷியலா இங்கிருந்து இங்க travel ஆகும்போது there is no phase difference. But இப்படி travel ஆகும்போது at least we'll get small phase difference நமக்கு கிடைக்கும். என்ன phase difference சொல்லலாம்? delta x. இந்த delta x எப்படி define பண்ணலாம்? delta x is equal to d sin theta நம்ம define பண்ணலாம். So what is the phase difference? Yes or no? So constructive interference அப்படின்னா இந்த nthல எனக்கு constructive interference form ஆகணும் அப்படின்னா what is the phase difference, path difference நமக்கு தெரியும். Path difference என்ன சொல்லலாம்? n lambda for constructive interference which is equal to இந்த phase difference n lambda க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? constructive interference ஃபார்ம் ஆகும். Yes or no? அப்ப n lambda is equal to d sin theta. So sin theta எனக்கு வேணும்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So it's like a sin theta is equal to tan theta. So tan thetaங்கிறது opposite divided by adjacent side சொல்லலாமா? y by d ன்னு எடுத்துக்கலாம். So sinக்கு பதிலா என்ன சொல்லலாம்? We can say y by d ன்னு எடுத்துட்டீங்கன்னா y ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? n lambda capital D divided by small d. So this is what is it? இந்த central maximumல இருந்து இந்த yங்கிற distanceல என்ன ஃபார்ம் ஆகும்? constructive interference, which mean that bright fringes ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன். இந்த y எப்படி கால்குலேட் பண்ணலாம்? y is equal to n lambda d divided by small d. இதே destructive interference ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா path difference என்னது? 2n minus 1 lambda by 2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? So d sin theta க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க d sin thetaங்கிறது என்ன சொல்லலாம்? So y by d capital D ன்னு எடுத்துட்டா அப்படின்னா y ஓட வேல்யூ, அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க டார்க் ஃபிரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன சொல்லலாம்? 2n minus 1 capital D lambda divided by 2 into small d. Clear? So இங்கிருந்து இந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ். Very very important idea. Yes. Next one is that. So the linear fringes அப்படின்னா nthக்கும் n minus n plus 1 ஓட fringes width நாம கால்குலேட் பண்ண போறோம். So we are going to calculate fringe width எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ரைட்? So இது nth fringe எடுத்துட்டேன் அப்படின்னா இது n plus 1 fringe எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா so நமக்கு என்ன கிடைச்சிரும்? fringe width நமக்கு கிடைச்சிரும். n-க்கும் n plus 1-க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லலாம்? fringe width ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த fringe width எப்படி டிஃபைன் பண்ணலாம்? beta is equal to lambda capital D divided by small d. So fringe width எப்படி define பண்ணலாம்? lambda capital D divided by small d னா define பண்ணலாம். So இது இந்த fringe width both bright fringesக்கும் dark fringesக்கும் same இருக்கும். And one more thing is that very very important thing, நான் fringe width எடுத்துட்டேன் அப்படின்னா the fringe width is depends on what is wavelength பொறுத்து இருக்கும். அப்படின்னா one medium to another medium போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா wavelength change ஆகும், fringe width என்ன ஆகும்? change ஆகும். This must be known clearly. Yes or no? So fringe width எப்படி define பண்ணலாம் அப்படின்னா beta is equal to medium எடுத்துட்டேன் அப்படின்னா we'll discuss that idea. Definitely என்ன ஆகும்? We'll discuss the fringe width will discuss. It is decreases or else what? Increases based on that medium பொறுத்து change ஆகும். So அப்படின்னா fringe width depends on what is that? medium பொறுத்து இருக்கும். And angular fringe எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா see in the angle. So இந்த particular formula அதுக்கு எனக்கு bright form ஆகலாம், dark form ஆகலாம், which makes angle with a horizontal. இந்த தீட்டாவை தான் என்ன சொல்லலாம்? angular fringe width ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். angular fringe width எப்படி டிஃபைன் பண்ணலாம்? theta is equal to beta divided by d ங்கிறத நாம டிஃபைன் பண்ணலாம், capital D. ஏன்னா தீட்டாங்கிறது ஆப்போசிட் y, s divided by d ங்கிறத நான் எடுக்க போறேன். So இப்போ எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபைனலா what you will get? This is what? lambda by small d பொறுத்து இருக்கும். Understood, right? அப்படின்னா fringe width, angular fringe width independent of what? Independent of capital D ன்னு சொல்லலாம், screen. இப்போ நான் ஸ்க்ரீனை டபுள் த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் angular fringe width என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. பட் இங்க பாருங்க, நான் இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு d. ஸோ நான் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணேன் அப்படின்னா ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணேன் அப்படின்னா fringe width ஓட வேல்யூ என்ன ஆகும்? அதிகமாகும்.
So this must be known clearly. So if he increases d, then lambda it is also increases. Sorry, not lambda. Fringe width also will increases. If it is a d, lambda d is increases. Fringe width also increases. Right? If it is a lambda increases ஆச்சு அப்படின்னா, so lambda increases, beta என்ன ஆகும்? Will increases. Lambda decrease ஆச்சு அப்படின்னா, beta ஓட value will decreases. That proportional. அப்ப நான் இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா independent of d. Clear? So this must be known clearly. Yes or no? Direct கேட்பாங்க question, you must know clearly. So Young's double slit in a liquidல நான் பண்ணேன்னு வச்சுப்பேன். Young's double slit experiment liquidக்குள்ள பண்ணேன்னு வச்சுப்பேன். Liquid சொல்லும்போது refractive index நாம யூஸ் பண்ணலாம். ஏன்னா one மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்தை போகும்போது frequency won't change, but wavelengthம் ஸ்பீடு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அதை ரெப்ரசென்ட் பண்றதா என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லலாம்? c/v lambda divided by lambda dash சொல்லலாம். ஸோ இது என்ன சொல்லலாம்? wavelength inside the medium. ஓகே, என்னங்கிறது என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ v is equal to what? நியூ lambda. the speed is equal to நியூ lambda சொல்லலாம். ஸோ ஒரு மீடியத்தில் இன்னொரு மீடியம் போகும்போது ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகும்? வேரி ஆகும். This must be known clearly. அப்ப நான் lambda in medium எப்படி டிஃபைன் பண்ணலாம்? lambda in medium is equal to lambda divided by refractive index நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது இங்க எடுத்துட்டேன். ஸோ lambda is equal to what? lambda in medium என்ன சொல்லலாம்? This is what? lambda divided by refractive index நாம டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃப்ரிஞ்சத்தில் எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண என்ன சொல்லலாம்? ஏர் மீடியம் எடுத்துட்டேன் அப்படின்னா ஏர் மீடியமோட வேல்யூ என்ன சொல்லலாம்? lambda capital D divided by small d இல்லையா? இதுவே மீடியம் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. If I take it as a medium என்னவா மாறும்? So we already know that beta in air divided by refractive index, beta in air divided by refractive index. அப்ப நான் refractive index ஓட வேல்யூ அதிகமாச்சுன்னா fringe width என்ன ஆகும்? கம்மி ஆகும். Very very important thing. Clear? So the beta fringe width air அதிகமா இருக்கும் compare to the medium. Yes or no? So this must be known clearly. Young's double slit experiment is done, setup is placed inside that medium, fringe width என்ன ஆகும்? Decrease ஆயிருக்கும். So this must be known clearly. Yes or no? Next one is that same angular fringe width நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. If I take it as angular fringe width எடுத்துட்டேன், angular fringe width எப்படின்னு சொல்லலாம்? Theta in air is equal to what? Lambda divided by small d. Theta in air is equal to lambda divided by small d. So மீடியத்துக்குள்ள வைக்கும்போது என்ன சொல்லலாம்? Theta in air divided by refractive index. அப்படின்னா அங்க என்ன ஆகும்? Angular fringe width decrease ஆயிருக்கும் when we placed in a medium. Young's double slit experiment ஓட setup. So this must be known clearly. So next one எடுத்துட்டேன் அப்படின்னா introducing glass. இப்போ ரே டிராவல் ஆயிருக்கு, அதுல ஒரு கிளாஸ் பிளேட்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ கிளாஸ் பிளேட் ஆஃப் வாட் இஸ் திக்னஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சீகர் இனிஷியலா நான் எடுத்துட்டேன். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்கும் போது ஸோ இப்போ லைட் டிராவல் பாத் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா இங்க என்னவா டிராவல் ஆகும்? சென்ட்ரல் மேக்ஸிமமா டிராவல் ஆகும். பட் ஒரு ஸ்லிட்ல நான் என்ன பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டி திக்னஸ் இருக்க ஒரு கிளாஸை பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். அப்படின்னா இந்த இடத்துக்கு என்னது? டெல்டா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சம் பாத் டிஃபரன்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் glass. So that இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகாது இல்லையா? சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகாது. கிளியர்? ஸோ என்ன ஆகும்? சென்ட்ரல் மேக்ஸிமம் இங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும். இதுதான் என்ன சொல்லலாம்? ஸோ ஷிஃப்ட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். ஒய்ங்கிறது என்ன சொல்லலாம்? எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது தான் ஒய். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்க. ஸோ பாத் ரெஃபரன்ஸ் ரெண்டு பாத் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு கிளாஸ்னால இருக்க பாத் ரெஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல டிராவல் ஆயிருக்கு, சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட பாத் ரெஃபரன்ஸ் இந்த டெல்டா எக்ஸோட பாத் ரெஃபரன்ஸும் இந்த கிளாஸோட பாத் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பாத் ரெஃபரன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா ஸோ த டிஃபரன்ஸ் இன் பாத் ரெஃபரன்ஸ் என்ன ஆயிரும்? டிஃபரன்ஸ் இன் பாத் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, விச் மீன் தட் கிளாஸ்னால பாத் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ மியூ மைனஸ் ஒன் இன்டூ டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் டியூ டு கிளாஸ் மியூ மைனஸ் ஒன் இன்டூ into t னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். and also light ஓட path reference எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா because in that path reference என்ன சொல்லலாம்? yd divided by capital D டிஃபைன் பண்ணலாம். yd divided by capital D is remain d sin theta தான். d sin theta தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். so yd divided by y small d divided by capital D. so இதோட path reference இதோட path reference equal ஆச்சு அப்படின்னா so இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? so there is the central maximum ஃபார்ம் ஆகும். இங்கிருந்து எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னா y is equal to capital D divided by small d mu minus 1 into t னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். tங்கிறது என்ன சொல்லலாம்? thickness of the glass slab. yes or no? capital D divided by small d mu minus 1 into t னு நாம டிஃபைன் பண்ணலாம் for if any glass is introduced inside that light ray. yes or no? light wave. clear? yes. next one is that. so இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இதுல ரெண்டு சோர்ஸ்லயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to introduce that. ஸோ இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன். இஃப் ஐ இன்ட்ரடியூஸ் திஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதனால ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்.
path difference also. இதனால ஒரு path difference, இங்கேயும் path difference இருக்கும். 3 path difference இருக்கும். கிளியரா? இப்போ நான் சென்ட்ரல் மேக்ஸிமம் எடுத்துட்டேன் அப்படின்னா சென்ட்ரல் மேக்ஸிமம்ல என்ன இருக்கும்? இதோட path difference, இதோட path difference இருக்கும். அப்ப நான் டோட்டல் path difference எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இதோட path difference mu1 1 into t ன்னு சொல்லலாம். இதோட path difference mu2 minus 1 into t ன்னு சொல்லலாம். எஸ் ஆனோ? இந்த ரெண்டு path difference-னாலயும் சென்ட்ரல் மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஷிஃப்ட் ஆயிருக்கும். சோ அந்த ஷிஃப்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். சோ mu minus 1 into t1 minus mu2 minus 1 into t2. Capital D divided by small d ன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். எஸ் ஆனோ? ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? சோ இத பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கலாம். இதோட வேல்யூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் எடுத்துட்டேன். If I take this one, இப்ப எடுத்துட்டேன். Now what I'm going to do this, இதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்? சோ இத பேஸ் பண்ணி தான் இது மேல ஷிஃப்ட் ஆகுமா ஷிஃப்ட் ஆகாதா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணலாம். See here, இப்ப ரெண்டோட வேல்யூ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If we see, சோ இங்க பாருங்க thickness T1 is equal to T2 ன்னு எடுத்துட்டேன். T1 is equal to T2. Listen carefully. இப்போ mu, listen இந்த டேர்ம். So இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. If it is mu1 minus T1 into T ஓட வேல்யூ mu2 1 into T ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா there is no phase difference. So if it is both are equal, இந்த வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எஸ் ஆனா 0 ஆயிரும். 0 ஆச்சுன்னா என்ன சொல்லலாம்? There is no path difference. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? There is no shift of central maximum. Clear? So இப்போட வேல்யூ if it is a mu2 is greater than mu1, I'm taking that mu1 is greater than mu2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. mu1 is greater than mu2 ன்னு எடுத்துட்டேன். சோ அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். இந்த ஷிஃப்ட் என்ன இருக்கும்? above the shift ஆயிருக்கும். அப்பர்ல ஷிஃப்ட் ஆயிருக்கும். It will bright fringes எங்க இருக்கும்? central maximum shift upward shift ஆயிருக்கும். If it is mu1 is greater than mu2. இப்போ mu2 greater than mu இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? கீழ ஷிஃப்ட் ஆயிருக்கும். Because it is a negative எடுத்துட்டேன் அப்படின்னா so it shift downward. எஸ் ஆனா? So if it is a mu2 is equal to mu எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. T2 is equal to T1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. So என்ன இருக்கும்? There is no shift. அப்படின்னா எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்? சென்ட்ரல் மேக்ஸிமம் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். எஸ் ஆனோ? No shift. எஸ் ஆனோ? ஆர் கெட்டிங் மீ பாயிண்ட்? No shift of central maximum. mu1 greater than mu2 இருந்துச்சுன்னா upward, mu1 less than mu2 இருந்துச்சுன்னா downward, mu1 is equal to mu2 and T2 minus T2 and T1 equal இருந்துச்சு அப்படின்னா the shift என்ன இருக்கும்? There is no shift of central maximum. So this is very important problem, you must know clearly. Yes. Next very important thing, overlapping நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஓவர்லாப்பிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் நான் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல யூஸ் பண்றேன். டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஐ எம் யூசிங் தட் λ1 λ2 யூஸ் பண்றேன். ஓகே, சோ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? y is equal to n lambda capital D divided by small d சொல்லலாம். எஸ் ஆனோ? see here, understand this one. சோ இப்போ நான் வேவ் லென்த்ல நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். வேவ் லென்த்தோட வேல்யூ அதிகமாக see lambda is proportional to n சொல்லலாமா? lambda is inversely proportional to n. வேவ் லென்த்தோட வேல்யூ அதிகமாகும் போது நம்பர் ஆஃப் fringes என்ன ஆகும்? bright fringes கம்மி ஆகும். then number of fringes அதிகமாச்சுன்னா வேவ் லென்த் என்ன இருக்கும்னு அர்த்தம்? கம்மியா இருக்கும்னு அர்த்தம். எஸ் ஆனோ? இந்த கேஸ்ல if λ1 greater than λ2 ன்னு வெச்சுக்குவேன். λ1 greater than λ2 னா n1 greater than what? n2 சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா lambda கம்மியா இருந்துச்சு அப்படின்னா number of fringes என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். which mean that இங்க λ1 யூஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. λ1 யூஸ் பண்ணும்போது இந்த yங்கற சேம் அந்த y டிஸ்டன்ஸ்ல 10 ஃபார்ம் ஆயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. λ1 யூஸ் பண்ணும்போது 10 fringes bright fringes ஃபார்ம் ஆயிருக்குனா lambda என்ன இருக்கும்? 8 fringes ஃபார்ம் ஆயிருக்கும். just it is example. ஆனா எந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கும்? சேம் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த y டிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். lambdaவோட வேல்யூ கம்மியா இருக்கு, fringes அதிகமா இருக்கும். so 10 fringes. λ2 அதிகமா இருக்கனால கம்மியான fringes ஃபார்ம் ஆகும் at same distance. கிளியரா? இப்போ டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும்போது ரெண்டு வேவ் என்ன ஆயிரும்? ஓவர்லாப் ஆயிரும். அப்படின்னா ஓவர்லாப் ஆயிருச்சு அப்படின்னா y is constant. then y overlap இருக்கும்போது என்ன கண்டிஷன் பார்க்கலாம்? very important condition, you must know clearly. so overlap இருக்கும்போது y1 which is equal to y2 ன்னு எடுத்துக்கலாம். y1ங்கிறது என்ன சொல்லலாம்? n1 capital D divided by lambda1 divided by small d and n2 capital D lambda2 divided by small d. so என்னென்ன கேன்சல் ஆயிரும்? இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா n1 lambda1 is equal to n2 lambda2. very important. so these conditions are very important while solving the problem. overlapping இந்த இயர் இந்த क्वेश्चन கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு பசங்களா. இத பேஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. yes, next one is that
லைட். ஸோ இப்போ நான் மோனோக்ரோமேட்டிக் லைட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் மோனோக்ரோமேட்டிக், அதாவது மோனோக்ரோமேட்டிக் லைட்டுக்கு பதிலாக ஒயிட் லைட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன். ஒயிட் லைட்டுங்கிறது, ஒயிட் லைட்டுக்கும் மோனோக்ரோமேட்டிக் என்ன லைட் இருக்கும் அப்படின்னா சேம் வேவ் லென்த் மோனோக்ரோமேட்டிக். பட் ஒயிட் லைட்டுங்கிறது என்ன, இட் கன்சிஸ்ட் ஆஃப், இட் இஸ் ரெயின்போ, n நம்பர் ஆஃப் கலர் கன்சிஸ்ட் ஆகிருக்கும், ஸ்பெஷலி ரெயின்போன்னு சொல்லலாம். ஸோ நான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன், அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஆல்வேஸ் சென்டர் பாயிண்ட் என்ன இருக்கும், இட் வில் ஃபார்ம் அ சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை விட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிகாஸ் y இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா, y இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. ஸோ லாம்டாவோட வேல்யூ அதிகமாக அதிகமாக y-யோட வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகும். which mean that, ஸோ இப்போ நான் விப்ஜிஆர் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், வயலட் எடுத்துட்டேன் அப்படின்னா லாம்டா கம்மியா இருக்கும், லாம்டா என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அப்படின்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆகும், இட் இஸ் ஃபார்ம் வாட் இஸ் இட், வயலட் ப்ளூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். கிளியர்? அப்படின்னா ரெட்டுக்கு என்னவா இருக்கும், அதிக வேவ் லென்த்தா இருக்கும். அதிக வேவ் லென்த்தா இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்படின்னா ஒயிட்ல இருந்து சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது வயலட் ஃபார்ம் ஆகும், ப்ளூ ஃபார்ம் ஆகும். தென் அவே ஃப்ரம் எண்ட்ல என்ன ஃபார்ம் ஆகும், ரெட் ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன வரும், விப்ஜிஆர் கீழ இருந்து மேல ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெயின்போன்னு சொல்லலாம். கீழ இருந்து விப்ஜிஆர் மேல வரைக்கும் ஃபார்ம் ஆகும். திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி இஃப் யூ யூஸ் அ ஒயிட் ray. கிளியரா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ, திஸ் ரிலேஷன் நமக்கு கிளியரா தெரியணும். அண்ட் ஆல்சோ வித் ஆஃப் த ஸ்லிட் எதை பொறுத்து இருக்கும், இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வித் ஆஃப் த ஸ்லிட்டை பொறுத்து இருக்கும். எஸ் ஆனோ? ஸோ இன்டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, கம்மியான ஸ்லிட்ல இருந்துச்சு அப்படின்னா கம்மியான ரே வந்து படும். நம்பர் ஆஃப், அதாவது ஸ்லிட் அதிகம் பண்ண அப்படின்னா நம்பர் ஆஃப் ரே அதிகமாக படும் போது இன்டென்சிட்டி என்னவா இருக்கும், அதிகமாகும். ஸோ we can say it is the intensity of the light in Young's double slit experiment என்ன சொல்லலாம், is directly proportional to width square ன்னு சொல்லலாம். very 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 important. width அதிகமாகும் போது intensity அதிகமாகும், square the value. yes or no, getting my point? So if it is width decreases, understand this. இப்போ width decrease ஆச்சு அப்படின்னா central maximum become என்னவா இருக்கும், wider ஆகும். central maximum wider ஆகும். அப்படின்னா பாருங்க, wider பெருசாயிட்டே வரும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பெருசாயிட்டே வரும் சென்ட்ரல் மேக்ஸிமமோட. ஸோ இப்போ width decreases, the central maximum-ஓட the width என்ன ஆகும், வைடர் ஆகும், பெருசாகும். இன்டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா width decreases, intensity is decreases. Okay, it is directly proportional. So square, right? So I maximum divided by I minimum என்ன சொல்லலாம், V1 plus V2 divided by V1 minus V2 the whole square நம்ம define பண்ணலாம் for a width of this one. Is it clear? So next one is that single slit experiment. So double slit நம்ம பார்த்தோம் interference pattern. Single slit experiment என்ன சொல்லலாம் அப்படின்னா we can say it is a diffraction சொல்லலாம். diffraction என்ன சொல்லலாம் அப்படின்னா when light passes through the obstacle இருந்து என்ன ஆகும், so scatter ஆகும், right? அந்த obstacle பட்டு என்ன ஆகும், scatter ஆகும். இது நார்மல் ரே ஆப்டிக்ஸ்ல நாம டிஃபைன் பண்ண முடியாது. so we can define in terms of வே ஆப்டிக்ஸ்ல தான் நாம டிஃபைன் பண்ண முடியும். so எப்ப it is possible that the width of the single slit d is very very greater than or else greater than lambda வா இருந்துச்சு அப்படின்னா no diffraction pattern. Understand this one, there is no diffraction. so width of the slit is greater than lambda வா இருந்துச்சுன்னா wavelength இருந்தா there is no diffraction. if the width of the slit very very less than or equal to lambda வா இருந்துச்சு அப்படின்னா we can observe diffraction pattern observe பண்ணலாம். so this must be known clearly. so இது very very important thing with it. so இந்த பாயிண்ட்ல என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா every point is behave as a secondary wavelet behave பண்ணும். this is Huygens principle ஓட ஒரு impact in a diffraction pattern. yes or no? so எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, so இது சென்ட்ரல் மேக்ஸிமம் இது ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், the intensity will decreases. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எங்க இருக்கும், சென்ட்ரல் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வர பிரைட் ஃப்ரிஞ்சஸோட இன்டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும், இட் வில் கெட் டிக்ரீசஸ். எஸ் ஆர் நோ? ஸோ இது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆம்ப்ளிடியூட் கம்மி ஆகிட்டே போகும். எஸ் ஆர் நோ, கெட்டிங் மீ பாயிண்ட்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. அப்படின்னா இது பிரைட் கண்டிஷன் டார்க் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் ஃபார் பிரைட்டோட பாத் டிஃபரன்ஸ், ஜென்ரல் பாத் டிஃபரன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா எஸ் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா ரிமைன்ஸ் சேம். கிளியரா? ஸோ nth செகண்டரி மேக்ஸிமம் அப்படின்னா கண்டிஷன் n செகண்டரி மேக்ஸிமம் 2n+1 lambda by 2. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஓடது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓடது ஆப்போசிட்ல என்ன சொல்லலாம், இந்த we can say it is what single slit diffraction நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இங்க நான் எடுத்துட்டேன். ஸோ இதோட வேல்யூ டெல்டா எக்ஸ் ஓட வேல்யூ பாத் டிஃபரன்ஸோட வேல்யூ தெரியும், டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n plus lambda by 2 னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். 2n+1 lambda by 2 னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த yங்கிற பாயிண்ட் பிரைட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன் இஸ் தட் 2n+1. பசங்களா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 2n+1 கேபிட்டல் டி lambda divided by small d னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்.
2n plus 1 capital D lambda divided by small d. இதுவே மிக்ஸ் மினிமம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் தட். இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் அதாவது செகண்டரி மேக்ஸிமம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்டரி மேக்ஸிமம். ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்டரி மேக்ஸிமம் எது சொல்லலாம் அப்படின்னா we can say it is a first secondary maximum. This is what is central maximum. ஃபர்ஸ்ட் செகண்டரி மேக்ஸிமம்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செகண்டரி மேக்ஸிமம். செகண்ட் செகண்டரி மேக்ஸிமம்னா இது. எஸ் ஆனோ. ஸோ இப்போ நம்ம மினிமம் கண்டிஷனுக்கானது கண்டிஷன் என்ன அப்படின்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n lambda மினிமம் கண்டிஷன். டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n lambda. அப்படின்னா இந்த y டிஸ்டன்ஸ் இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருந்து y டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? y is equal to small n d lambda divided by small d ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். So this is what is idea for minima, secondary minimum. So n is equal to 1 போடும்போது இது secondary minima. Clear? So this must be know clear. Any doubt? So this is very important idea, you have to know clearly. Yes or no? Now so இப்போ நான் எடுத்துட்டேன் angular position நாம கால்குலேட் பண்ணலாம். angular position எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இதுல என்னவா ஃபார்ம் ஆயிருக்கலாம்? பிரைட் ஃபார்ம் ஆயிருக்கலாம் இல்லைன்னா டார்க் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ரைட்? ஸோ இப்போ பிரைட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா சரி டார்க் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் இந்த இடத்துல டார்க் ஃபார்ம் இருக்கான கண்டிஷன் தீட்டா n is equal to n lambda divided by small d ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணலாம். n lambda divided by small d ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த இடத்துல மினிமம் ஃபார்ம் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 2n plus 1 lambda by 2d ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். It is a maximum for angular position. This question direct question கேட்பாங்க. angular position அப்படின்னா 2n plus 1 lambda divided by 2d ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியரா? இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா the width of the central maximum கால்குலேட் பண்ணோம். angular width நம்ம கால்குலேட் பண்ணோம். இது எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நான் θ is equal to இங்க 1 போட்டேன். θ is equal to 0 போட்டேன். n is equal to 0 போட்டேன் அப்படின்னா θ n ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 0 ன்னு போட்டா lambda divided by 2d ன்னு சொல்லலாமா? lambda divided by 2d. அப்படினா இது lambda by 2d அப்படினா இது என்னவா தான் இருக்கும்? lambda divided by 2d. So இது என்ன சொல்லலாம்? This is what we can say it is a angular width நாம கால்குலேட் பண்ணலாம். angular width of central maximum நாம கால்குலேட் பண்ணலாம். So what is the angular width of central maximum? இது θ இது θ. So total என்ன சொல்லலாம்? 2 θ. So இப்போ நான் இத கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? width நாம கால்குலேட் பண்ணோம். central maximum ஓட width. So beta is equal to 2 times θ into d ன்னு சொல்லலாம். 2 times θ into d. Right? So this must be know clearly. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா அங்க பாருங்க. So நான் எடுத்துட்டேன் like is 2 θ ன்னு எடுத்துட்டேன். This is what beta. இது d எடுத்துட்டேன் அப்படினா tan θ ன்னு எடுத்துட்டேன். Yes or no? This must be know clear. So tan θ is equal 2 θ is into d என்ன கிடைச்சிரும்? 2d lambda divided by small d ன்னு தெரிஞ்சுக்கலாம். 2d lambda divided by small d. θ ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? θ ஓட வேல்யூ is equal to lambda divided by small d ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். So this must be know clearly. So next one எடுத்துட்டேன் அப்படினா yes, finally it is a polarization. Very very important topic. So polarization ங்கிறது என்ன அப்படினா when light enter into polaroid. Okay, என்ன ஆகும் அப்படினா light என்ன ஆகும்? So particular axisல மட்டும் vibrate ஆகும். Example if I take this is what is unpolarized light ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ. See இந்த polarized light நாம we can observe ஏனா polarization light நாம என்ன சொல்லலாம் அப்படினா electromagnetic wave இல்லையா? So we cannot see the magnetic wave. Okay, magnetic energy நம்மனால பார்க்க முடியாது. magnetic ray நம்மனால பார்க்க முடியாது. We can see that only electric field light மட்டும் தான் நமக்கு பார்க்க முடியும். So light is visible because of what is the electric field. Right? Very very important. Light is visible because of the electric field. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா light is visible because of electric field. So இது என்ன சொல்லலாம்? It is a polarized light. So different planeல என்ன ஆகும்? The particle will oscillate. எப்படி ஆகலாம்? மேல போலாம், இல்ல இந்த டைரக்ஷன் போலாம், இந்த டைரக்ஷன்ல போலாம். அப்படினா different direction என்ன ஆகும்? It will oscillate. So நான் என்ன பண்றேன்? I'm going to restrict the corresponding plane and நான் restrict பண்றேன். அதாவது up and down மட்டும் எனக்கு வேணும் அப்படினா நான் அதுக்கு corresponding up and downல இருக்க ஒரு filter நான் place பண்றேன். Polarization is nothing but filtering of light. ஓகேவா? So up and downல vibrate ஆகற ஒரு filter நான் place பண்ணும்போது எனக்கு ஃபைனலா கிடைக்கிற wave என்னவா இருக்கும்? Up and downல மட்டும் தான் vibrate ஆகும். So this is what is unpolarized light. இது என்ன சொல்லலாம்? Polarized light நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுல இருந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படினா so ஃபைனலா வர இன்டென்சிட்டியோட வேல்யூ என்ன அப்படினா கேட்பாங்க. We'll start this. So intensity நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So மாலுஸ் லாவை நாம வச்சு நாம கால்குலேட் பண்ணலாம் intensity. So இப்போ நான் எடுத்துட்டேன் first the unpolarized light is passes through that what? Polarizer-ல நான் cross பண்றேன். See here, இதுல வர இன்டென்சிட்டியோட வேல்யூ இதோட இன்டென்சிட்டி நான் I0 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் அன்போலரைஸ்லோட இன்டென்சிட்டி I0 எடுத்துட்டேன் அப்படினா ஆஃப்டர் போலரைஸ்க்கு அப்புறம் வெளியே வரும்போதோட இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? I0/2 ஆ இருக்கும். So this means half of the intensity reduce ஆயிரும் after polarizer. இதுல very very important thing இந்த axis என்ன சொல்லலாம் அப்படினா polarized angle சொல்லலாம்
or transmitted axis சொல்லலாம். So I'm going to use this one, transmission axis, polarized angle, polarized axis சொல்லலாம், polarized axis, or else what, transmitted axis சொல்லலாம், transmitted axis. Very very important thing, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் axis. So இந்த transmitted axis first எப்படி இருக்கு, மேலே கீழே y axisல இருக்கு. So இப்போ செகண்ட் எடுத்துட்டேன் போலராய்ட், அதை நாம என்ன சொல்லலாம், we can say it is an analyzer நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த அனலைசரோட ஆக்சிஸ், டிரான்ஸ்மிட்டட் ஆக்சிஸ் பாருங்க, இனிஷியலா y ஆக்சிஸ்ல இருக்கு, y ஆக்சிஸ்ல இருந்து சர்டன் ஆங்கிள் இருக்கு, திஸ் இஸ் வாட் இஸ் தீட்டா. ஸோ இந்த தீட்டா மாறனால இன்டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு மாறும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ செகண்ட்ல வர்ற இன்டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, I is equal to I0 cos square phi நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம், cos square phi or else cos square, இங்க நான் தீட்டா ரெப்ரசென்ட் பண்ணனால cos square தீட்டாங்கிறது நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். This is what is the intensity நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். Clear? This must be no clear. So இதுல வர ஆம்ப்ளிடியூட் A0, இதோட ஆம்ப்ளிடியூட் A0 எடுத்துட்டு வச்சுக்கோங்க, இதுல வர ஆம்ப்ளிடியூட் A0 divided by √2 because இன்டென்சிட்டிக்கும், இன்டென்சிட்டி is directly proportional to A square, intensity directly proportional to A square. இதுல வர இந்த இடத்துல வர இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம், I0 divided by 2 னு சொல்லலாமா. இப்போ எனக்கு ஆம்ப்ளிடியூட் வேணும் அப்படின்னா what I have to do, so I have to take a root. Clear? Clear? So this must be known clearly. Any doubt up to here? புரிஞ்சுதா? So this is idea of this value. Yes or no? Any doubt up to here? Yes. So நான் இப்போ எடுத்துட்டேன், நாம இதுல வர்ற இன்டென்சிட்டி, இதுல செகண்டா வர்ற இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம், I0 divided by 2, ஆம்ப்ளிடியூட் என்ன சொல்லலாம், A0 divided by √2 னு சொல்லலாம். ஃபைனலா வர்ற ஆஃப்டர் அனலைசருக்கு அப்புறம் வர ஆம்ப்ளிடியூட் என்ன சொல்லலாம், A is equal to A0 cos phi னு நாம் டிஃபைன் பண்ணலாம், cos theta னு டிஃபைன் பண்ணலாம். So this is value must know clear. Cos theta, so intensity சொல்லும்போது cos square theta, right? So இப்போ பாருங்க, இந்த ஆங்கிள் 0 டிகிரியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, 0 டிகிரி ஆர் எல்ஸ் 180 டிகிரியா இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி என்னவா இருக்கும், சேம் இன்டென்சிட்டி தான் வெளியே வரும். அப்ப நான் இங்க I0 இருந்துச்சுன்னா இங்க வரும்போது என்னவா இருக்கும், I0 தான் இருக்கும், I0 by 2 இருக்கும். இங்க I0 by 2 ஆனா இங்க என்ன வரும்போது என்னவா இருக்கும், I0 by 2 தான் இருக்கும். Clear? If it is a both are in parallel, அதோட ஆக்சிஸ், டிரான்ஸ்மிட்டட் ஆக்சிஸ் parallel இருந்துச்சு அப்படின்னா இங்கிருந்து இங்க வர்றது I0, இங்கிருந்து இங்க வர்றது என்னவா இருக்கும், I0 இருக்கும், I0 by 2 இருக்கும். சரி, இங்கிருந்து வர இது I0 ஃபர்ஸ்ட், இதுக்கு அப்புறம் I0 by 2, செகண்டுக்கு அப்புறம் என்னவா இருக்கும், I0 by 2 if it is a parallel இருக்கும் போது. கிளியரா? So if it is perpendicular to each other, இதுக்கும் இதுக்கும் ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா cos phi யோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். there is no intensity, அப்படின்னா லைட்டே வராது. அப்படின்னா அங்க பாருங்க, ஒரு போலரைசர் இப்படி இருக்கு, ஒரு அனலைசர் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், parallel, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வரும். இதுல I0 எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கும், I0 by 2, ரெண்டு பேரலா இருக்கும்போது தேர்டுக்கு செகண்டுக்கு அப்புறம் என்னதான் வரும், I0 by 2 தான் வரும். இப்போ இது என்னோட போலரைசர். அனலைசர் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ஸோ ஃபர்ஸ்ட் போலரைஸ்க்கு அப்புறம் வர லைட் என்ன இன்டென்சிட்டியா இருக்கும், I0 by 2. நெக்ஸ்ட் இது பர்பெண்டிகுலரா இருக்கனால இதுக்கப்புறம் வர இன்டென்சிட்டி என்னவா இருக்கும், 0வா இருக்கும். This must be known clearly. Yes or no? So this is very important idea. இப்போ கொஸ்டின் பாருங்க, this is what is that unpolarized light. ஸோ எதுல வருது, ஒரு போலரைஸ்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ இதோட இன்டென்சிட்டி என்ன சொல்லலாம், I0 by 2. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அப்புறம், அதாவது ஃபர்ஸ்ட் போலரைசருக்கு அப்புறம் வெளியே வர இன்டென்சிட்டி என்னவா இருக்கும், அதுல பாதியா இருக்கும், I0ல பாதியா இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்மிட்டட் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் போலரைடோட செகண்ட் போலரைடுக்கு இடையில இருக்க ஆங்கிள், டிரான்ஸ்மிட்டட் ஆக்சிஸ்க்கு இடையில இருக்க ஆங்கிள் 60 டிகிரின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் இன்டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம், we can calculate the final intensity, we can calculate I is equal to I0 yes or no by 2. இதோட இன்டென்சிட்டி தான் எடுக்கணும், we have to take this intensity, cos square what is an angle is that, 60 degree. அப்படின்னா I0 divided by 2, you should not take this value, நீங்க எடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட்க்கு அப்புறம் இருக்க ஆங்கிள் தான் நாம எடுக்கணும். சோ இது நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், cos 60 √3 by 2, அதை ஸ்கொயர் பண்ணா 3 by 8 ன்னு சொல்லலாமா. சரி, cos 60 is 1 by 2, அதை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும், so 1 by 2 ஸ்கொயர் பண்ணா 1 by 4, so what you will get, I0 divided by 8 கிடைச்சிரும். கிளியரா? கிளியர் everyone understood? so இப்போ நெக்ஸ்ட் எடுத்துட்டேன். so unpolarized light பாஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் போலரைஸ்க்கு அப்புறம். நெக்ஸ்ட் என்ன வந்துருச்சு, this is what intensity I0 by 2. After analyzer the intensity கொடுத்துட்டாங்க, after analyzer intensity 3i by 8 ன்னு கொடுத்துட்டாங்க, after analyzer 3i by 8 ன்னு கொடுத்துட்டாங்க. நாம இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆங்கிள் we have to calculate. எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது செகண்டுக்கு அப்புறம்,
ஸோ இதோட இன்டென்சிட்டி எதுக்கு ஈக்குவல்? I is equal to I naught cos square phi or cos square theta. So which mean I naught by 2 இல்லையா? I naught by 2. ஏன்னா இதுக்கு அப்புறம் வர்றதா ஆங்கிள். தயவு செய்து புரிஞ்சுக்க, இது I naught remain same. இதுல I naught, இது I naught by 2. So இது I naught by 2, இது I naught by 2. இப்போ I ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 3I naught divided by 8 ன்னு சொல்லிட்டாங்க. 3I naught divided by 8. I naught divided by 2 cos square theta. So இது கேன்சல் ஆயிருமா? 4 ஆயிருமா? I naught கேன்சல் ஆயிருமா? So cos rootன்னு சொல்லும்போது root 3 by 2 ன்னு எடுக்கலாமா? This is what? Cos root 3 by 2ங்கிறது என்ன சொல்லலாம்? Cos எந்த வேல்யூக்கு root 3 by 2 வரும்? Theta is equal to 30 degree. So this is what is that? Analyzer, polarizer கூட 30 degree இருந்துச்சுன்னா ஃபைனல் வர இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? 3I divided by 8 இருக்கும். So this must be known clearly. So next one is that very important thing, the polarization through the refraction. அப்படின்னா என்ன கம்ப்ளீட் போலரைஸ் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்ன சொல்லலாம்? ரெஃப்ராக்டிவ் மெத்தட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்சிடென்ட் லேனா எடுத்துட்டா அன்போலரைஸ் லைட். ஓகே, எங்கிறது ஏர்ல இருந்து ஒரு மீடியத்துக்குள்ள போகுது. இந்த மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு எடுத்துட்டேன். மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் n. ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் நான் எடுத்துட்டேன், ஐன்னு எடுத்துட்டேன். ஸோ இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள், இது என்ன சொல்லலாம்? ரிஃப்ராக்டட் ஆங்கிள் சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இன்சிடென்ட் ஆங்கிள் வேரி பண்ணும்போது ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் என்ன ஆகும்? வேரி ஆகும். ரிஃப்ராக்டட் ஆங்கிளும் வேரி ஆகும். அட் சர்டன் ஆங்கிள் ஆஃப் வாட் இஸ் ப்ரௌஸ்டர் ஆங்கிள். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ த ப்ரௌஸ்டர் ஆங்கிள், த ரிஃப்ராக்டர் ரே அண்ட் ரிஃப்ளெக்டர் ரே என்னவா இருக்கும்? ஆங்கிள் ரிஃப்ராக்டர் ரேக்கும் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரி. ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் வேரி ஆக ஒரு சர்டன் கண்டிஷன்ல இந்த ரிஃப்ளெக்டர் ரேக்கும் இடையில இருக்க ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். அந்த கண்டிஷன்ல ரிஃப்ளெக்டட் ரே கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஸோ அந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம்? ப்ரௌஸ்டர் ஆங்கிள்னு சொல்லலாம். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ப்ரூஸ்டர் ஆங்கிள். ஸோ இந்த ப்ரூஸ்டர் ஆங்கிள் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, we can apply the Snell's law அப்ளை பண்றேன். So this is what sin I 1 into, because refractive index 1 into corresponding angle sin I. செகண்ட் சொல்லும்போது n into sin r ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்ப இந்த டோட்டல் ஆங்கிள், பிகாஸ் இது 90 டிகிரி தெரியும் அந்த ப்ரௌஸ்டர் ஆங்கிள்ல, திஸ் I இது 90 plus r. So I plus r plus 90 என்ன சொல்லலாம்? 180. r ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? 90 minus r. So நான் இங்க எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் sin 90 minus r ஆயிரும், cos r ஆ மாறிடும் இல்லையா? cos r. So cos ஏன்னா sin I is equal to n into sin 90 minus r என்னவா மாறிடும்? cos r ஆ மாறிடும். So sin by cos tan. So refractive index என்ன சொல்லலாம்? tan IP. So this is what is a Brewster angle நாம represent பண்ணலாம். Clear? So at the Brewster angle, reflected ray என்னவா இருக்கும்? Completely polarized இருக்கும். Clear? So this is very very important topic. Okay. So இதுதான் என்னது? Final topic of this. Is it clear? So இந்த 4 டாபிக்கை நீங்க கிளியரா படிச்சிருந்தீங்க, டெஃபினட்டா உங்களால 2 இல்லனா 3 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் நீட் 2026ல பொறுத்தளவுக்கு. Clear? So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So we'll discuss next class. Thank you.